அந்த உருவத்தை கண் முன்னால் கொண்டு வர முடியவில்லை. அது கொண்டு வர முடியலன்னு இதெல்லாம் சிவபெருமானுடைய விளையாட்டு, திருவிளையாட்டு. அவருடைய உருவத்தை கொண்டு வர முடியவில்லையே அப்படின்னு நினைச்ச உடனே அவர் கலங்கப்படலை. உடனே நெஞ்சில் ஈசனை காண்பதே, நெஞ்சத்துக்குள்ள ஈசனை நிறுத்தி அந்த 5 எழுத்தை வாக்கினுள் செலுத்துகிறார். 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சத்தில் ஈசனை நினைத்தால் நிச்சயமாக ஈசன் நெஞ்சத்திற்குள்ளும் வருவார், அந்த அமர்ந்த மண்மேலும் சிவபெருமான் வருவார் அப்படின்பதற்கு உதாரணம் தான் இந்த. அப்படி அந்த அமர்ந்த அந்த சிவலிங்கத்தின் முன்னால் சிவபெருமான் உடனே வந்துட்டார். எப்படி வந்தார்? அந்த 5 எழுத்து மந்திரத்தை அம்பிகை சொல்லும் போதுதான் அந்த சிவலிங்கத்தின் முன்னால் அந்த உருவமே அம்பிகைக்கு தெரிந்தது. அப்படி தினந்தோறும் இப்படி ஒரு நாள் முழுவதும் பூ போட்டு அந்த அம்பிகைக்கு என்னென்ன மஞ்சனம், கம்பை நதியக்கரையோரம் மஞ்சனம் செய்து நீராடி பல சேடியர்கள்னா அம்பிகைக்கு சேடியர்கள் கமலினி அணிந்ததை சொல்லக்கூடிய அந்த சேடியர்கள் புடைசூழ அந்த பூக்களை பறித்து அந்த பூக்களை வைத்து சிவபெருமானுக்கு பூசனை செய்கிறார். இப்படியெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் ஆகமத்தை சிவபெருமானிடமிருந்து உமையவள் கற்றாலோ அதன்படியே சிவபெருமானுக்கு பூசனை செய்கிறார். முதல்ல நம்ம ஆகமம்னா என்னது அப்படின்னு பல பேருக்கு கேள்விகளாக இருக்கும். ஆகமம் அப்படின்னா ஆ கூட்டல் கமம். ஆனா பசுன்னு சொல்வதை காட்டிலும் அதை உயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிர். கமம் அப்படின்னா நிறைவு, உயிர் நிறைவு. எப்போ உயிர் நிறைவடையும்னா இறைவனை பூசனை செய்தால் மட்டும்தான் இந்த உயிர் நிறைவடையும். உயிர் நிறைவடைவது தான் ஆகமம். அந்த உயிர் நிறைவடைவது இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக. அப்போ ஆகமம்னா இறை வழிபாடு அப்படிங்கிற அந்த பொருளை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்து வந்தோம். இப்படியெல்லாம் ஆகமங்கள் எப்படியெல்லாம் சிவபெருமானிடமிருந்து கேட்டாலும் அதற்கு தகுந்தவாறு இறைவனுக்காக அம்பிகை பூசனை செய்கிறார். அப்படியெல்லாம் பூசனை செய்யும் பொழுது சிவபெருமானுக்கு உள்ளத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷம். நம்ம மனைவி இப்படி நமக்காக பூசனை செய்கிறாரே அப்படின்னு தெரிஞ்சோடனே சிவபெருமானுக்கு உள்ளத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷம் வரும்போது இவங்களுக்கு நம்ம திருவுருள் பண்ணணும், இவளுக்கு நம்ம திருவுருள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இறைவனுடைய திருவுருள் எப்படி இருக்கும்னு 63 நாயன்மார்களுக்கு தெரியும். இறைவனுக்கு அது திருவுருள் என்றால் 63 நாயன்மார்களுக்கு அது சோதனை. ஏனென்றால் சோதனை வந்தால்தான் இறைவன் கொடுக்கிற அந்த சோதனை தான் நாயன்மார்கள் இறைவன் கொடுக்கிற திருவருளாக நினைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் அந்த சோதனையெல்லாம் கடந்து அவர்கள் 63 நாயன்மார்களாக இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள். அப்படி இறைவனுக்கு திருவுருள் பண்ணணும்னு ஆசை. பக்கத்துல கம்பை நதி இருக்கு. அந்த கம்பை நதியில ஆற்றுல வெள்ளத்தை உண்டாக்குகிறார். இறைவனை வர்ணிக்கும் போது மாணிக்கவாசகர் சொல்லுவார் பெரும் கருணை பேராரே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த இறைவனுடைய கருணை ஆற்றுல ஒரு வெள்ள பெருக்கை உண்டாக்குகிறார். அந்த வெள்ளத்தில் இந்த சிவலிங்கம் சிதைந்து விடும், ஏதோ பாதிப்புக்குள்ளாகிவிடும் அப்படின்னா அம்பிகை பயந்து அந்த சிவலிங்கத்தை ஆற தழுவுகிறார். தழுவின உடனே அந்த மேனி வளை தழும்புடன் முளைச்சுவடு அணிந்தார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். சிவபெருமான் ஆதை அணிந்தவர், புலித்தோலை அணிந்தவர், இப்படி எல்லாவற்றையும் அணிந்தவராக இருந்தாலும் இப்போ அம்பிகை தழுவும் போது அதில் உள்ள அந்த முளைச்சுவடையும் வளை தழும்புடன் அணிந்தார் அப்படின்னு இந்த சேக்கிழார் அதை ஒரு புதுமறையாக சொல்லுவார். இப்படிலாம் அம்பிகை தழுவின உடனே இப்போ அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய அந்த திருமேனி லேசா குலைந்ததாம். அப்படி குலையும் போது அதில் இருக்கக்கூடிய யோகிகள் ஞானிகள் எல்லாரும் இப்போ திருமேனி குலைந்த உடனேயே அந்த யோகிகள் ஞானிகள் தேவர்கள் எல்லாரும் அவங்களுடைய உடலில் உருக ஆரம்பித்ததாம். அப்படி எம்பிராட்டிக்கு இப்போதுதான் எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் அப்படின்னு அந்த சேக்கிழார் சொல்லுவார். இப்போ 63 நாயன்மார்களுக்கும் எப்படி அவங்கெல்லாம் சோதனை கொடுக்க
எப்படி அந்த சோதனையெல்லாம் கடந்து அந்த தொண்டையை வந்து நிறைவேற்றினார்களோ அது போலவே எம்பராக்கிக்கும் இந்த இடத்தில் சிவபெருமான் எளியரானார். மெல்லியர் அப்படின்னா எளியர் அப்படின்னு பொருள். எம்பராக்கிக்கு எளியராக காட்சி தருகிறார். அப்படி காட்சி தரும் பொழுது இப்போ வேண்டும் மரங்களை எல்லாம் கேள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் அந்த அப்பவும் கூட அந்த நேரத்திலும் தனக்காக கேட்கவில்லை. தொண்டர்கள்லாம் அப்படிதான் இருக்கணும், கைமாறு கருதாது அவர்களுடைய தொண்டை செய்யணும். இப்போ நம்ம 7 முக்தி தலங்கள்னு சொல்கிறோம். 7 முக்தி தலங்கள்னு சொன்னோம்னா எல்லா கோயிலுக்கும் போனோம்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. முக்தி என்கிறது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி. அந்த டிகிரிக்கு நம்ம வந்து எஃபெக்ட் போடணும். நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மாதிரி தான் முக்தியும். அதுக்கு நம்மளும் வந்து அதுக்கு என்னென்ன பணிகள் இருக்கோ, இறைவனுக்கு கோயிலுக்கு தொண்டு செய்வது, அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தொண்டு செய்வது, அடியவர்களுக்கு தொண்டு செய்வது, இப்படி எந்த ஒரு கைமாறும் கருதாமல் தொண்டு செய்தால்தான் அந்த முக்தி அப்படிங்கிற கனியை நாம் அடைய முடியும். அப்படி வந்து அந்த முக்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த அம்பிகை வந்து இறைவன் வந்து வேண்டும் வரங்களை எல்லாம் கேள் தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பிகை அந்த வரங்களை எல்லாம் தனக்காக கேட்கல. அப்போ தனக்காக கேட்கல. காஞ்சிமா நகரத்தில் இதுபோல் பல அறங்கள் ஓங்கி வளரணும். இந்த பூசனை மண்மேல் நான் செய்த இந்த பூசனை நிலைத்து இருக்கணும். அது மட்டுமல்லாமல் இங்குள்ள உயர்ந்தோர்களும் தாழ்ந்தோர்கள் யாராயிலும் இந்த இதில் வந்து ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்காக இறைவன் வந்து என்ன கேட்குறாருன்னா, உனக்காக நீ என்ன வரனாலும் கேள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அம்பிகை வந்து அவங்களுக்காக கேட்கல, அந்த காஞ்சிமா நகரத்திற்காகவும் அங்கு வாழக்கூடிய மக்களுக்காகவும் தான் வந்து அம்பிகை கேட்டாங்க. அப்படி இந்த வரலாறு இந்த காஞ்சிமா நகரத்தில் இப்பவும் அது காமாட்சி அம்மனாக அந்த இடத்தில் வழிபாடு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு தொண்டு